வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 1லேருந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடப்பு நிகழ்வுகளாக இராணுவ புதிய தலைமை தளபதியாக உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக தலைமை தளபதி என்ற முறையில் கடற்படை மற்றும் விமானப்படையோட ஒருங்கிணைந்த பொறுப்பை அவர் ஏற்கிறார். இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நாட்டின் எத்தனையாவது இராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ 30வது நாட்டின் இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவேதி அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அடுத்தது வெங்கைய நாயுடு குறித்து 3 நூல்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு தெரியும், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா வெங்கைய நாயுடு. அவருடைய 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன புக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெங்கைய நாயுடு வாழ்க்கை வரலாறு பற்றி வெங்கைய நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையும், அடுத்தது செலிப்ரேட் பாரத் அப்படிங்கிற ஒரு புக்கும், 13வது குடியரசு துணைத் தலைவராக வெங்கைய நாயுடின் இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் செய்தி ஆகிய புகைப்பட தொகுப்பு புத்தகங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி 3 புத்தகங்களை முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடுவை பற்றி அவரோட 75வது பிறந்த தினத்தில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது SCO உச்சி மாநாடு, அதாவது 24வது உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானில் நடைபெற்றிருக்கு. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட உச்சி மாநாடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாநாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் பொதுவாக இந்திய சார்பாக பிரதமர் தான் கலந்துப்பாங்க. ஸோ ஆனால் இந்த டைம் நடந்தது, அதாவது கஜகஸ்தானில் நடைபெற்ற இந்த 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியா சார்பில் பிரதமர் கலந்துக்கல. அவருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எத்தனை நாடுகள் பங்கு பெறுது அப்படின்னா 9 நாடுகள் பங்கு பெறுது. ஸோ அதை பார்த்துக்கலாம். இதில் முன்னாடி, அதாவது கடந்த வருடம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு. இந்த வருடம் கஜகஸ்தானில் நடைபெற்றது. அடுத்த வருஷம் எங்கே நடைபெறுது அப்படின்னா சீனாவில் நடைபெறுது. இதை நோட் பண்ணி வச்சிங்க. அப்போ இந்த வருஷம் கஜகஸ்தானில் நடைபெற்றது, அடுத்த வருஷம் சீனா நடைபெறுது, முந்தைய ஆண்டு அதாவது இந்தியாவில் நடைபெற்றது. அடுத்தது மெட்ரோ ரயில் சேவையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சேவை பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் 2015 ஜூன் 29ஆம் தேதி கோயம்பேடு டு ஆலந்தூர் இடையே இந்த சேவை தொடங்கப்பட்டது. இது தொடங்கி 9 ஆண்டுகள் நிறைவேறி 10வது ஆண்டில் கால் பதிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் 2015 ஜூன் 29ஆம் தேதி கோயம்பேடு டு ஆலந்தூர் இடையே இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது மக்களவை தலைவர் ஓம் பிர்லா மக்களவை தலைவராக தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி, இவர் எத்தனையாவது மக்களவை தலைவர் அப்படின்னா 18வது மக்களவை தலைவர். ஸோ 18வது மக்களவை தலைவராக ஓம் பிர்லா கடந்த ஜூன் 26ஆம் தேதி குரல் வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ குரல் வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவரோட தொகுதி எது அப்படின்னா ராஜஸ்தான். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் அண்மையில் பதவியேற்றார். அப்பொழுது அவர் பேசிய தகவலை பற்றி நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் உலகின் மிகப்பெரிய ஒரு தேர்தலாகவும் 65 கோடி பேர் வாக்களித்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடந்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 7 பதக்கங்களை வென்றது. அதுவும் முதல் முறையாக ஈட்டி எறிதலில் நம்ம இந்தியா தங்கம் வெற்றி பெற்றிருந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. ஸோ அதில் முதல் முறையாக குதிரை ஏற்றம் அதுலேயும் கலந்துக்கிறாங்க. அதாவது குதிரை ஏற்றத்தில் முதல் முறையாக இந்திய வீரர் அனுஷ் அகர்வாலாவும், பெண்கள் மல்யுத்த போட்டியில் 76 கிலோ எடை பிரிவில் முதல் முறையாக இந்திய வீராங்கனை ரித்திகா சிடாயும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சினோம். அதே மாதிரி நம்ம தமிழ் 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லி ஜூன் 5 அப்படிங்கிறது ஒரு காற்று அப்படிங்கிற பாடத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் இதை நோட் பண்ணி வச்சிங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. T20 உலக சாம்பியன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இணைந்து T20 உலகக்கோப்பை நடத்தி வருது. 2024 போட்டிக்கான போட்டி இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவும் இடையே நடைபெற்றது. இதில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் அடிச்சது. தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன், அதாவது 7 ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. T20 உலக சாம்பியன் போட்டியில் இந்தியா 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கு. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2007 T20 உலக கோப்பை இந்தியா வெற்றி பெற்றது.
இதன் மூலமாக என்ன சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி உலக சாம்பியன் பட்டத்தை வந்து இந்தியா வந்து 4வது முறையாக கைப்பற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி 1983 மற்றும் 2011 இதில் வந்து ஒரு நாள் உலகக்கோப்பையும், இது ரெண்டும் ஒரு நாள் உலகக்கோப்பை. அடுத்தது 2007 2024 அப்படிங்கிறது T20 உலகக்கோப்பையும் வந்து வெற்றி பெற்று தற்பொழுது ஐசிசி உலக சாம்பியன் பட்டத்தை இந்தியா வந்து 4வது முறையாக கைப்பற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது அகழ்வாய்வு, நமக்கு யூனிட் 8ல் வரக்கூடிய அகழ்வாய்வு சம்பந்தமான சில விஷயங்கள் பார்க்கலாம். கீழடி அகழ்வாய்வில் மீன் உருவம் பொறித்த ஒரு பானை ஓடு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே கீழடியில் நடைபெற்றக்கூடிய 10வது அகழ்வாய்வு. ஸோ நம்ம வந்து முந்தைய தேர்வு வரையும் வந்து 9 கட்ட அகழ்வாய்வு தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 10வது கட்ட அகழ்வாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட நீள அகலம் நமக்கு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதோட நீளம் வந்து 4.5 சென்டிமீட்டர் ஆகும், அகலம் வந்து 4.3 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனையாவது கட்ட அகழ்வாய்வு அப்படின்னா 10வது கட்ட அகழ்வாய்வு. அடுத்தது 65% உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து, அதாவது பீகார் அரசு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்க்கலாம். ஸோ அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய 50% இடஒதுக்கீட்டை வந்து 65% உயர்த்திய பீகார் அரசின் அரசாணை வந்து பாட்னா உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாநில முதல்வர் பேர் வந்து நிதிஷ்குமார் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து மணிப்பூரில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. அது சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு பிறகு 10 முறை அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா 352. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 1951 பஞ்சாபில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிக்கல் 352 வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 9 முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பஞ்சாப்லேயும் கேரளாவிலையும் அதிகமாக வந்து 9 முறை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் 10 முறை நடைபெற்றிருக்கு. அது எங்கே அப்படின்னா மணிப்பூர். தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னா PN கங்காதர். அப்போ தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக வந்து மருத்துவர் PN கங்காதர் ராவை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஜூலை 3ஆம் தேதி சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினத்தை முன்னிட்டு, அதாவது நமக்கு இதில் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஜூலை 3 அப்படிங்கிறது சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினமாக வந்து கொண்டாடுறாங்க. நெகிழிகள் வந்து கழிவுகளை குறைக்கிறது, மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச நெகிழிப்பை இல்லாத, அதாவது பிளாஸ்டிக் ஃபேப்ரிக் ஃப்ரீ தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த தினம் அப்படின்னா ஜூலை 3, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பதவி பிரமாணத்தின் பொழுது வந்து எம்பிக்கள் வந்து முடங்க தடை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த பதவி பிரமாணத்தின் பொழுது வந்து சில கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டதால் மக்களவைத் தலைவர் வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. மக்களவை விதிகளில் திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமேல் வந்து பதவி பிரமாணத்தின் பொழுது வந்து எம்பிக்கள் வந்து முழக்கம் எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதி, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்க. அது கனடா நாட்டில் வந்து முதல் பெண் முப்படை தளபதி யார் அப்படின்னா ஜென்னி ஹரிக்னன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் விரிவாக்கம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் வந்து 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இது வந்து குறைகளை வந்து மனுக்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டது. இது நகர பொது பகுதியில் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11 மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கத்தை வந்து கிராம பகுதி கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா தருமபுரியில். இதுதான் முக்கியம். ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டத்தை விரிவாக்கத்தை வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஜூலை 11ஆம் தேதி தொடங்கி வைத்தல் முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம படித்த நியூஸ் தான். பள்ளி மாணவர்களுக்கு காலையில் உணவு அளிக்கக்கூடிய திட்டம் எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னா 2022 வந்துச்சு. இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் நகர்ப்புறங்களில் வந்தது டிசம்பர் 18. தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் ஜூலை 11ஆம் தேதி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து கிராமப்புற அளவில் வந்து விரிவாக்கம் திட்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் SCO, அது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட 24வது உச்சி மாநாடு அப்படிங்கிறத பார்த்தோம். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கஜகஸ்தானில் தலைநகர் அஸ்னாவில் நடைபெற்றிருக்கு. கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்றது. அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் நடக்க போகுது.
சமையல் உபகரணங்கள் மீது வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அலுமினியம் மற்றும் துருபிடிக்காத எஃகு, ஸ்டீலால் தயாரிக்கப்பட்ட அனைத்து சமையல் பாத்திரங்கள் உபகரணங்கள் மீதும் ஐஎஸ்ஐ இந்திய தர நிறுவன குறியீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிச்சுக்கலாம். மக்களவைத் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட பின் முதல்வராக ராஜஸ்தானில் தனது தொகுதி. அப்போ வந்து ஓம் பிர்லாவோட சொந்த தொகுதி அப்படின்னா ராஜஸ்தான். அடுத்தது வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. இதன் மூலமாக தொடர்ந்து 7வது முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் முதல் நிதியமைச்சர் என்ற ஒரு சாதனை வந்து இவங்க படைக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில் தொடர்ந்து வந்து 6 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தவர் என்ற ஒரு பெருமை அப்படிங்கிறது முன்னாள் பிரதமரும் நிதியமைச்சருமான மொரார்ஜி தேசாபாய்க்கு வந்து இருந்துச்சு. அவங்களோட சாதனையை பிப்ரவரி மாதம் வந்து நிர்மலா சீதாராமன் செய்திருந்தாங்க. ஸோ தற்பொழுது வந்து அவங்க 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸு ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க. ஸோ நமக்கு இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா 7வது முறையாக மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.